இப்போ தளபதி படம் வருதுன்னா அந்த படத்தோட 13 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, 13 படம், கமல் படம், சத்யராஜ் படம், விஜயகாந்த் படம், இவங்கெல்லாம் பெரிய ஸ்டார் இல்லையா? இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ரஜினிகாந்த் அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, அந்த டைரக்டர் கவலைப்பட்டதில்லை, அவருடைய ரசிகர்கள் கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்றைக்கி இருக்கிற கிளாஷை விட அன்றைக்கி பல பெரிய கிளாஷுங்க. 14 படம்ன்றது யோசிச்சு பாருங்களேன். ஒரு படம் வந்ததையே வந்து இங்கே கதறானுங்களே. 14 படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அதில் ரஜினி படம் இருக்குது, கமல் படம் இருக்குது, சத்யராஜ் படம் இருக்குது. இதை விட ஒரு பெரிய கிளாஷ் ஏதாவது இருக்குமா? ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு படம் பெரிய வெற்றி. ஒரு இடத்துல தேவர மகன் பெரிய வெற்றினா, ஒரு இடத்துல பாண்டியன் நல்லா ஓடி இருக்குது, ஒரு இடத்துல திருமதி பழனிசாமி நல்லா ஓடி இருக்குது. இதெல்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆன படம். நம்ப முடியுது அவங்களால? ஸோ இப்படியான காலத்தில் இதையெல்லாம் பார்த்து வந்தவங்க நம்ம. இந்த காம்படிஷனுங்கிறத, இந்த கிளாஸுங்கிறத நம்ம ஹெல்த்தியாக தான் எடுத்துகிட்டு போகணும். 10 நாள் லீவ் இருக்குது, 10 நாளும் ஜனநாயகனை பார்த்து உட்காந்துப்பான். அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல. ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இது எவ்வளோ பெரிய முட்டாள் தானே அது?